நீ இந்த ஓட்ட போட்டா போடு, போடலைனா போ, என்ன வெள்ள வச்சா வை, வைக்கலைனா போ. ஆனால் உன் வயிற்றுல பிறந்த கடமைக்கு, உன் கூட பிறந்த கடமைக்கு நீ உழைச்சு வெம்பாடு விட்டு கரும்பு விட்டு களை எடுத்து நாத்து நட்டு இந்த பிள்ளைகளை படிக்க வச்சதுக்கு பெற்ற அறிவுக்கு கத்திக்கிட்டாவது செத்து போறோம். தூய உள்ளத்தோடு உண்மையும் நேர்மையுமாக சேவை செய்ய வேண்டும் என்கிற எண்ணத்தோடு நிற்கிற பிள்ளைகள். அரசியல் செய்வதற்கு பணம் வேண்டும் என்கிற நிலையை மாற்றி மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்கிற மனம் இருந்தால் போதும் என்பதை உணர்த்துவதற்கு இந்த களத்திலே நாங்கள் நிற்கிறோம். தோற்று 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 வென்றவனுடைய இதயம் இரும்பினும் வலிமையாக கனமாக உறுதியாக இருக்கும் என்கிறான். நாங்கள் இதுவரை தோற்கவில்லை, வெற்றியை துரத்தி கொண்டிருக்கிறோம். ஒரு நாள் அந்த வெற்றி எங்களுக்கு கிட்டும். நானும் என் தங்கையும் என் உடன் பிறந்தார்களும் இந்த முச்சந்தில் நின்று கத்திக்கொண்டிருக்கிற நிலைமை எங்களுக்கும் பின்னாடி வருகிற எங்கள் பிள்ளைகளுக்கு இருக்கக்கூடாது என்பதற்காக நீங்கள் மட்டும் சரியாக ஒரு தலைவனை தேர்வு செய்திருந்தால், எங்கள் முன்னவர்கள் கையளித்து விட்டு போன இந்த அடிமை நிலை, இந்த இழிநிலை, இந்த வறுமை நிலை, ஏழ்மை நிலை, 1000-500க்கு கையேந்துகிற இந்த கேடுகட்ட நிலை, உரிமையை இழந்து சொந்த நிலத்திலே அடிமையாக வாழ்கிற இந்த இழிநிலை இன்னொரு என் இனப்பிள்ளைக்கு இல்லாத ஒளிய வேண்டும் என்பதற்காக முச்சந்தியில் நின்று மூச்சு முட்ட கத்திக்கொண்டு உங்கள் பிள்ளைகள் நிற்கிறோம். உள்ளூர் மாடு விலை போகாது. இப்ப சீமானை ஏன் மதிக்கிறது இல்ல? நம்ம வயதானே இந்த இதே நானே ஒரு இந்திக்காரனாவோ, ஒரு ஆந்திராவில இருந்து, கர்நாடகாவில இருந்து, கேரளாவில இருந்து, பீகார்ல இருந்து வந்தவன் வச்சுக்க, இந்நேரம் 10 வருஷத்துக்கு முன்னாடி என்னை முதலமைச்சர் ஆக்கியிருப்பேன். மிக கொடியோர் செயலாளரே, குகைவால் ஒரு புலியே, உயர் குணமேவிய தமிழா. உனக்கு ஒரு நோய் இருக்கு. தன்னிடத்தில் இருப்பதை விட பிறரிடத்தில் இருப்பது உயர்ந்தது. உன்னோட நோய் பெரிய நோய். நானும் 15 வருஷமா துவைச்சு காயப்பட்டு பாக்குறேன். மறுபடியும் அதே ஆளுக்க ஓட்டிட்டு வரேன். உனக்கு ஒரு பழமொழி, இக்கரைக்கு அக்கறை பச்சை, அதுல தாண்டா நீ செத்து போன. வெள்ளக்காரன் all the glitters is not gold, மின்னுவதெல்லாம் பொண்ணு அல்ல அவன். இவன் இக்கரைக்கு அக்கறை பச்சை, இவன் நிக்கிறது பச்சைதான், ஆனா அந்த பச்சையா தெரியுதே. அதனால இவனுக்கு என்ன? இவன் மொழியை விட அடுத்தவன் மொழி அறிவு, இவன் உணவை விட அடுத்தவன் உணவு சுவை. எல்லாமே தன்னிடத்தில் இருப்பதை விட பிறரிடத்தில் இருப்பது உயர்ந்தது என்கிற இழி சிந்தனை விழுந்தான் தமிழ். இப்ப உங்க பிள்ளைகள் வந்து என்ன சொல்றான்? இக்கரைக்கு அக்கறை பச்சை இல்லை, இக்கரைக்கும் இக்கரையே பச்சை. சொந்த பிள்ளைகளை முச்சந்தில போட்டுட்டு வந்து பிழைக்க வந்த நாதாரி பட்ட நாட்டை கொடுத்துட்டு அவரு அப்படி பண்ணுவார், இப்படி பண்ணுவாரு. உலகத்துல எவனாவது தன் தாய் மண்ணை விப்பானாடா? விப்பானா? அந்த கொடுஞ்செயலை செய்பவன் இந்த திருட்டு திராவிட நாய்களடா. உன் ஜபத்தால், உன் தவத்தால், உன் தொழுகையால், உன் அழுகையால், உன் வழிபாட்டால் அரையங்குல மலையை நீ உருவாக்கியாடா? மலை இல்லாத நிலம் பாலைவனம் நீ உணராததா? அப்ப உன் கல்வி என்னத்தரா உனக்கு போதிச்சது? நீ என்னடா படிச்சு கிழிச்ச? என்ன படிச்சு கிழிச்ச? பொழுதெல்லாம் எங்கள் செல்வம் கொள்ளை கொண்டு போகவோ, நாங்கள் இங்கு சாகவோ, அழுது கொண்டு இருப்போமா ஆண் பிள்ளைகள் அல்லமோ உயிர் வெல்லமோங்கிறான் நம்முடைய பாட்டன் பாரதி. தர்மமே வெல்லும் எங்களை சொல்றாங்க, நீ வென்றுவியா அப்படின்னு. அதுக்கு தாண்டா என் பாட்டம் பாடுறான். தர்மமே வெல்லும் எனும் சான்றோர் சொல் பொய்யாமோ? பொய்யா போயிருமா? கர்ம விளைவுகள் யாம் கண்டதெல்லாம் போதாதா? இவ்வளவு காலம் என் இன மக்கள் பட்ட துன்பம், வேதனை, துயரம், இந்த கர்மம் அது தொலையாதாடா? தொலைக்கணும். ஒரே வாய்ப்பு, இந்த மைக்குக்கு ஒரு ஓட்ட போட்டு, ஒரே ஒரு ஓட்ட போட்டு. என்னென்ன பாடுபடுத்தின? விவசாய சின்னத்தை கொடுத்தான், 6 தேர்தலில் ஓட்டி போட்டேன். பழக்கன்னு எடுத்துக்கிட்டு இந்த மைக்கை கொடுத்தான். எப்ப கொடுத்தான்? அடுத்த வாரம் தேர்தல் இப்ப கொடுத்தான். இப்பவும் நான் விரும்பிய சின்னத்தை போட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருந்தேன். நேரம் இல்லைன்னு இதை கொடுத்துருக்கான். அடுத்த தேர்தலுக்கு வேற சின்னத்துல நிக்கணும். என்ன வாடு என் தங்கச்சி சொராபாரு, எனக்கு கூட்டம் 7 மணிக்கு கூட்டம்னா 6:45 நேரம் கொடுக்கிறது. ஏன்? போர் செய்து பழக்கப்பட்ட போர் மரபினன் நான். எந்த நேரம் சண்டை வந்தாலும் சண்டைக்கு தயாரா இருக்கும். அந்த மாதிரி நீ எப்ப கொடுத்தாலும் பேசுவோம். என்ன செய்து விட்டார்கள் சீமானும் அவன் பிள்ளைகளும் அவன் தங்கைகளும் தம்பிகளும்? ஓட்டுக்கு காசு கொடுக்காமல் 36 லட்சம் வாக்கை பெற முடியும் என்று காட்டியிருக்கிறார்கள். அதிகாரத்தில் இல்லாமலே எங்கே பேனா சிலையை நீ கட்டிப்பார், எங்கே
நீ 8 வழிச்சாலை, என் விளை நிலங்களை பறித்து, என் வீட்டு மனைகளை வீடுகளை இடித்து, என் மலையை நறுக்கி நொறுக்கி 8 வழிச்சாலையை நீ போட்டு பார். முடியல. சிப்காடுக்கு 2000 3000 ஏக்கர் விளை நிலங்களை கையகப்படுத்துவது எங்க? 1 ஏக்கர் நிலத்தை நீ எடுத்துப்பார். இதோ ஈரோட்ல அருந்ததிய சொந்தங்கள் தாயகம் திரும்பிய மக்கள் வாழ்விடங்களை நீ ஆக்கிரமிப்பு அப்புறப்படுத்தி வீட்டை எங்க இடிச்சு பார். தம்பி, ஆட்கள் தான் தம்பி, நாங்க சின்ன சின்ன ஆளுங்க, வேலையை ரொம்ப சீரியஸா செய்வோம். நீ தம்பி, நீ ஒண்ணும் பண்ண முடியாது தம்பி. நாங்கெல்லாம் 1 2 படிச்சதே ஜெயில் கம்பி என்னத்தான். என் சொந்தக்காரன் பூரா போலீஸாவும் வக்கீலாவும் இருக்கிறது படிச்சதே எங்களுக்காக தான். இந்திய நிலப்பரப்பில் ஒரே நாளில் 100 வழக்கு வாங்கின ஒருத்தருக்குன்னா நான் தான். உங்களை போல கொள்ளையடிச்சு ஊராஞ்சொத்து திருடி உலையில போட்டு 30,000 கோடி 40,000 கோடி திருடிச்சதில்ல, மக்களுக்காக போராடி பேசி பெரியாரை இழிவுபடுத்தி விட்டாருன்னு வழக்கு. பைத்தியக்காரங்களுக்கு பிறந்த பைத்தியக்காரங்களா, 60 ஆண்டுகளா உங்க பெரியார் தாண்டா என் இன மக்களையும் எங்களையும் இழிவுபடுத்தி. உண்மையிலேயே நீங்க எங்கிட்ட இப்படி மண்டிட்டு பொது மன்னிப்பு கேட்கணும்டா, தெரியாம பண்ணிட்டோம். இதெல்லாம் ஒரு கால கொடுமை. நீ விட்டு போயிடும் நினைக்கிற தம்பி. மறுபடியும் சொல்றேன், வரலாற்றிலேயே நீ முதலா இப்பதான் ஒரு எதிரியை சந்திக்கிற. நீ என்னிடத்தில் உன் தத்துவம் சரணடைஞ்சு சாவதை தவிர வேற வழி கிடையாது. இறைமகன் இயேசு வந்தது போல எல்லாமல்ல ஏக இறைவன் அளவற்ற அருளாளன் அல்லாஹ் அவர்கள் தன்னுடைய தூதராக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த பூமிக்கு அனுப்பி வைத்தது போல எங்கெங்க அநீதி நடக்கிறதோ அங்கெல்லாம் நான் அவதாரம் எடுத்து வருவேன் என்று எங்களுடைய மாயவன் உங்களுடைய கிருஷ்ண பரமாத்மா சொன்னது போல தமிழ் பேரினம் மொழி சிதைந்து கலை இலக்கிய பண்பாடு சிதைந்து மானம் அழிந்து அழிவின் விளிம்பிற்கு போகும்போது என் அன்னை தமிழ் தாய் வரலாற்றின் வயிற்றிலிருந்து பெற்றால் ஒரு மகனை, அவன்தானடா எங்கள் உயிர் தலைவன் மேதகவே பிரபாகரன். இப்போ சொல்றா அப்போ சொல்றா, நீ சிரி சீஃப் மினிஸ்டர் தமிழ்நாடு சீமான் இருக்கும்போது ஒரு தடவை சிரிடா, டேய் சிரிடா. அன்னைக்கு ஒரு தடவை ஆமக்கரின்னு சொல்றா, அன்னைக்கு ஒரு தடவை இந்த போட்டோ பொய்ன்னு சொல்றா, அன்னைக்கு ஒரு தடவை அரிசி கப்பல்னு சொல்றா, டே நல்லா ஆத்தாளுக்கு அப்பனுக்கும் பிறந்தா அன்னைக்கு ஒரு தடவை சொல்றா AK-74 சொல்றா, அன்னைக்கு ஒரு தடவை சொல்றான்டா. என் தலைவன் யார்? என் இனம் எப்படிப்பட்டது? எங்கள் போராட்டம் எதற்கு தொடங்கியது? இந்த தேசிய இனத்திற்கு இந்த தேசத்தின் தேவை என்ன? அதற்கு நாங்கள் கொடுத்த விலை என்ன? நீ ஒரு பணத்தை கொடுத்து விலையை கொடுத்த பொருளை வாங்குவாய். நாங்கள் விரும்பிய விடுதலைக்கு உயிர்களையாக கொடுத்திருக்கிறோம். ஆனால் இன்னும் அந்த விடுதலை வாங்கவில்லை. விட்டு விட்டு போய்விடுவோம் என்று நினைக்காதே. என் தலைவனின் இடுப்பிலே இருக்கிற துவக்க ஆயுதம் மிச்சம் வைத்ததை அவனுடைய பிள்ளைகள், அவன் அந்த விடுதலைக்கு துவக்கை தூக்கினான், அவன் பிள்ளைகள் வாக்கை தூக்கி இன்னொரு தாயினிடத்தில் அதே விடுதலையை வென்று முடிப்போம். ஆயுதம் மிச்சம் வைத்ததை அரசியலால் அவன் பிள்ளைகள் வென்று முடிப்போம். சொல்லுவான், ஆமக்கரி அங்க போய் சொல்லு, பண்டிகரி அங்க போய் சொல்லு. கடைசியா சூட்டு பாய்ச்சி எடுத்துக்கும் போது ஒரு துப்பாக்கி, இது AK-74. அவர்கிட்ட இருக்க ஒரு பழக்கம், இது எந்த நாட்டில் கண்டுபிடிக்கப்பட்டது, எந்த ஆண்டு கண்டுபிடிக்கப்பட்டது, இந்த துப்பாக்கிக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்னு அவன் மாறி ஒரு அறிஞன் இனி இந்த இனத்தை பார்க்க மாட்டான். ஏன்? பார்வதி தாயின் வயிற்று வழியில் பிறந்தவனடா, தமிழ் தாயின் வரலாற்று வழியில் பிறந்தவன் அவன். அது கொடுங்க, அது கொடுங்க, உங்க இதை கொடுங்க. எங்க அண்ணன் நரேசன் பிரிச்சு இங்க பத்தியா, இது ஜெர்மன். இது வந்து 1998 இது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இதன் விசை வந்து இவங்க 36 தோட்டம் 36 குண்டுகள் இதுல போடலாம், இதுல 40 போடலாம். இப்படி உலகத்தில் 5 நிமிஷம் மாட்டி திருப்பி நாங்க போட்டு சொல்லுங்க, பயந்துருவேன். கடைசியா எங்க கடாஃபி, நாங்க 2 பேரும் ஒரு வயசு ஆளுங்க, இங்க நாற்காலி போட்டு என் தலைவன் உட்காந்து என் தம்பி சொல்றதை பார்த்துட்டு சரியா வரல, நெஞ்சில சுட்டா தாண்டா 10, கீழே மேல கீழே போச்சுன்னா 8 9 6 7, எனக்கு 7க்கு மேல போக மாட்டேது. பார்த்துட்டு இருந்து என்ன பிரச்சனைன்னு கேட்கிறாரு. படை நான் எடுத்து மாறா இந்த தானே இருக்காரு, இங்க இருந்து சொல்லலாம்ல. கடாவி கிட்ட போறாப்ல, கிட்ட போய் கீழே குனிஞ்சி அண்ணன் வந்து விசையை டக்கு டக்குன்னு அழிக்கிறாருன்னு தலை கலந்துக்கிறதுங்க. இப்படி இப்படி நீங்க சினிமாவில் சொல்ற மாதிரி சொல்ல முடியாது, சொல்ல முடியாது, அது தலை கலந்துக்கிறோம். அது வந்து எந்திரிச்சு சினிமாவில நல்லா தான் என்கவுண்டர் பண்றாரு. இங்க என்ன பிரச்சனை இருக்கு? நான் அப்பதான் இந்த எவனை வருவன்ல இந்த மாதவனை சுட்டிருக்கேன் அந்த படத்துல, அதை பார்த்துருக்காரு சொல்றாரு, அப்படி பண்ணக்கூடாது, விசையை வந்து இப்படி பிடிச்சி இப்படி மெதுவாக அழுத்தினா அதுவா போய் அடிக்கும். உங்களுக்கு விரல் வலிக்கிற வரைக்கும் எங்கேயே பிடிச்சிக்கோங்க, இப்படி பண்ணுங்க, அப்படி செஞ்சுக்கிட்டே இருங்க. வலிக்கும் போது சொல்லுங்க, அண்ணா இப்ப கொடு விசை ஆடிங்க, அவ்வளவுதான், இவ்வளவுதான். இப்படி பயிற்சி கொடுத்துட்டு அப்படி உட்கார்ந்து போது 10 சிங்களம் படம் வச்சிருப்போம். அங்கிருந்து சுடணும் 1, நாங்கள் 2 திருப்பி இங்க வரணும். நம்ம பெரிய சிம்பாடி கராத்தே பிளாக் பெல்ட் நான் போனேன். ஒரு தடவை போயிட்டு திருப்பி வரும்போது நாக்கு 4 தள்ளிட்டுது.
மூச்சுக்கு மூச்சு வாங்கிட்டு அப்புறம் கொஞ்ச நேரம் பேச்சு கொடுத்து கொஞ்சம் ஆறுதல் ரிலாக்ஸ் பண்ணிக்கிறது. பேச்சு கொடுத்து கொடுக்கும்போது AK-74 சின்னதா ஒரு குச்சி மாதிரி போகும். அரிசி மாதிரி தான் தோட்டா இருக்கும். இங்க ஒரு புள்ளி தான் தெரியும், முதுகு பின்னாடி எது இருக்காது, இப்படி போயிடும். இதை விளக்கிட்டு சுடுங்கன்ட்டு உட்காந்துக்காப்ல சுட்டுக்கிட்டே இருக்கும்போது இது ரஷ்யாவில் இருக்குது. ரஷ்யாவில் AK-47 இருந்தது ராணுவத்தில். அதை வாங்கி காவல்துறைக்கு கொடுத்துட்டு இப்ப ராணுவத்துக்கு இந்த 74 கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இப்ப நம்ம கிட்ட இருக்குது. இந்தியாவில் இல்ல, உலகத்துல எங்கே இல்ல, ரஷ்யாலையும் நம்ம கிட்ட இருக்குன்னு சொல்லிட்டு சுடுங்கன்னு உட்காந்துருக்காரு. நான் 4 தடவை 2 தடவை சுட்டுட்டு சோர்வாயிட்டேங்க அண்ணன். அண்ணா நம்ம கிட்ட இருக்க அப்புறம் வேற எங்கேயும் இல்லை இல்லைன்னா ஆமா. அப்ப இந்தியாவில் இல்ல இல்லையே, இங்கதான் இருக்கு. அப்ப இந்தியாவில AK-74 சுட்ட ஒரே ஆள் நான் தான் இருக்கு இல்லைன்னா அவனு எங்கால ஆமா அதை இங்க சொல்லாதீங்க, அங்க போய் சொல்லுங்கன்னாரு. சொன்னாரு சொல்றேன்டா, ஆமாடா AK-74 சுட்டேன். ஏடா உங்களை மாதிரி 60 வருஷமா பொய் சொல்லி புளிய பிழைக்கிற பிச்சைக்கார பைய கூட்டத்தில் வந்தவன் நினைக்கிறேன். ஏய் காதலுக்கு பரிசா ஒரு ஓட்ட போட்டு மைக்கில் இவங்க எப்படிப்பட்ட ஆளு தெரியுங்களா? என் பக்கத்து வீட்டுல பசுமாடு கண்ணு ஓட்டுருக்குன்னு சொல்ல பெரியார் தாங்க காரணம். இப்படி சொல்லி பாரு, குடிக்க வச்சு 5 லட்சம் பேர் தாலி எடுத்திருக்காங்க, இது அவர் தாங்க காரணம். சொல்ல உலகத்துல லஞ்சம் வாங்குறது என்ன தப்புன்னு கேட்ட முதல் தலைவன் அவர். என்ன தப்பு? கான்ட்ராக்ட் கொடுக்குறோம், 100 ரூபாய் சம்பாதிக்கிறான், அவன் 40 ரூபாய் நமக்கு கமிஷன் கொடுத்தா அதுல வாங்கின என்ன தப்பு? அவன் தலைவனின் பிள்ளைகள் தானே கமிஷன் பண்ணி நடத்திட்டு இருக்கான். இப்போ எதுக்கு இந்த களத்தில் நிற்கிற பிள்ளைகள்? அசைக்க முடியாத அழுத்தமான நம்பிக்கை. அண்ணல் அம்பேத்கர் அவர்கள், நீ யாருக்கோ ஒருவனுக்காக உழைக்கிறாய் என்ற எண்ணத்தை கைவிடு. நீ பிறந்த பெருமை மிக்க இனத்திற்காக சமூகத்திற்காக உழைக்கிறாய் என்ற பெருமிதமும் திமிரும் கொள்ளுங்கிறார். அந்த பெருமிதம் திமிரோட உங்கள் பிள்ளைகள் நிற்கிறோம். நாங்க வேலை செய்யறது, நாங்க ஜெயிக்கிறது. இங்க 4 பொண்டாட்டி கட்டி பெத்த பிள்ளைக்கெல்லாம் பதவி கொடுக்கல. புரியுதா? திராவிடன் பல துணைகளை கட்டிவான். என் தாத்தன் காமராஜ் ஒரு துணையும் கட்டாமல் பல அணைகளை கட்டியவன். திராவிடன் ஒரு அணையும் கட்டாமல் பல துணைகளை கட்டியவன். நாங்கள் யார்? பெற்ற பிள்ளைகளுக்கெல்லாம் பதவி கட்ட தலைவனின் வாரிசுகள் அல்ல. பெற்ற பிள்ளைகள் எல்லாம் தாய் நிலத்தின் விடுதலைக்கு பணியிட்ட ஊடக பெரும் புரட்சியாளன் பிரபாகரனின் பிள்ளைகள் நாங்கள். ஒரு நாள் வரலாறு நான் என் முன்னவர்களை பெருமையோடு திட்டுவது போல, என்ன திட்ட, என்ன எதுக்கு திட்ட? என் பாட்டா அருண்மொழி சோழனையை, அரசேந்திர சோழனையை நான் திட்டுவேன். ஏன்? நீ யாரா? நீ பைத்தியக்கார பிச்சைக்கார பையல பொழுதுபோக்கு போர் செஞ்சுக்கிட்டு இருந்திருக்கா? உலகத்தில் 3வது பெரிய வல்லரசை நிறுவனியடா. முக்கா கிரவுண்ட் இடம் கூட உன் பிள்ளைகளுக்கு இல்லையடா. உலகம் பூரா கொடியேத்திட்டு வந்தியடா. இந்த கொடிய, இந்த புலி கொடிய எங்களை குடியேத்தினியாடா பைத்தியக்கார பையல. உலகம் பூரா தமிழன் நாடா இருந்திருக்க மாடா நாயே. எங்களை கொண்டாந்து முட்டுச்சந்துக்களை நிறுத்திட்டாடா. இந்த பாரு, இங்க எங்க யாரும் வரமாட்டாங்களோ அங்கே போய் பேசிக்கின்றான். இந்திய பெருங்கடலடா, வங்காள விரிகுடா இல்லது, வங்க கடல் இல்லது, சோழன் லேக், சோழன் ஏரி. போய் பரா வரலாற்றுல இங்க பாரு, எங்க மீனவர்கள் படகு போட்டி வைக்கிற மாதிரி கப்பல் ஓட்டி விளையாண்டு தெரிஞ்சுக்காண்டா நம்ம பாட்டு அரசேந்திர சோழன். உலக இந்தியாவின் கடற்படையின் முன்னோடி அரசேந்திர சோழன் தான். உலகத்தில் புரட்சிகர இயக்கங்களில் வான்படை கண்டவன் ஒருவனுமே கிடையாது. நம்ம பாட்டன் கடற்படை தான் கண்டான், அவன் பேரன் பிரபாகரன் தான் வான்படையும் கண்டான். அலை மாகடல் நிலம் வானில் உன் அணி மாளிகை ரதமே, அவை ஏறிடும் விதமே உனது அதிகாரம் நிறுவுவாய். தரை கடல் வான் எல்லாவற்றிலும் அதிகாரத்தை நிறுவனான். கடல் வரைக்கும் தான் அவன் பாட்ட நிறுவினான் சோழன். விண்ணிலையும் தன் அதிகாரத்தை நிறுவியவன் ஒரே தமிழ் மரவன், எங்கள் உயிர் தலைவன் மேதகுவே பிரபாகரன் அவர்கள் தான். நீ எங்க அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி சொன்ன மாதிரி நீ எனக்கு ஓட்டு போட்டுத்தான் ராஜா ஆகணும். வழியே கிடையாது, வழியே கிடையாது. எனக்கு உன்னை விட்டா நாதி இல்ல, உனக்கு என்னை விட வர நாதி விடு. நீ எங்க தம்பி இங்க பாருங்க, ஆத்தாள் அப்பனே நடு வயல்ல முளைக்குச்சி அடிச்சு மாட்டை மேய விடுவோம் பாரு, அது எல்லா இடத்துலயும் மேஞ்சிட்டு முளைக்குச்சி எங்க இருக்க வந்து படுக்கும். அது மாதிரி உங்களை நீங்க எந்த கட்சிக்கும் ஓட்டு போடு, எவனையும் கொண்டாடு, கடைசிக்கு நீ பெத்த இந்த மைண்ட் தான் வந்து நிக்கணும். நான் உன் என்ன கேட்கிறேன், உன்னுக்கு முன்னாடி கைகட்டி நின்னு உன் குறையை கேட்கிற இடத்தில் வைத்திருக்கிறாய். இந்த பிள்ளைகளை உன் குறையை தீர்க்கிற இடத்துக்கு கொண்டு போ. அதுக்கு ஒரே வழிதான் இருக்கு, ஒரு ஓட்டை என் தங்கச்சி சீதாவுக்கு போட்டு மைக்கில் போட்டு. மான தமிழ் மக்கள், கற்றறிந்த பேரினத்தின் பெருமக்கள், தன்மானமும் இனமானமும் உயிரென்று வாழ்ந்த இனத்தின் மக்கள், தங்கள் மதிப்புமிக்க உரிமையை விற்காமல்
ஒரு மாபெரும் அரசியல் புரட்சியை தங்கள் நிலத்தில் நிறுவினார்கள் என்று வரலாற்று பதிவு வர வேண்டும் என்றால் எளிய பிள்ளைகள், உங்கள் பிள்ளைகள் எங்களுக்கு வாக்கு செலுத்துங்கள். அவர்களுடைய கணக்கென்ன? பெரியாரை எதிர்த்து பேசிவிட்டு சீமான் அந்த நிலத்திலே டெபாசிட் வாங்காமல் தோற்று போனான் என்ற நிலையை உருவாக்க வேண்டும் என்று திராவிட திருடர்கள் துடிக்கிறார்கள். தன்மானமிக்க தமிழ் மக்கள், உங்கள் பிள்ளைகள் இந்த மண்ணிலே தோற்று போவது உங்களுக்கு பெருமையும் மதிப்பும் தருமானால் எங்களை தோற்கடியுங்கள். இல்லை, எங்கள் பிள்ளைகள் வெல்ல வேண்டும், அதுதான் என் இனத்திற்கான விடிவு, அதுவே எங்களின் இறுதி முடிவு என்று நீங்கள் சிந்திப்பீர்களே. ஆனால் உங்களுக்கு இருக்கிற ஒரே வாய்ப்பு, உங்கள் பிள்ளைகள் எங்களின் சின்னமான இந்த மைக்கு சின்னத்திலே வாக்கு செலுத்தி எங்களை வெற்றி பெற செய்யுங்கள். தலை நிமிர்ந்து மற்ற மொழிவழி தேசிய இனங்களைப் போல நம் இனமும் சிறந்து வாழ வேண்டும் என்றால் நமக்கு இருக்கிற கடைசி வாய்ப்பு அரசியல் விடுதலை தான். எல்லா துன்ப பூட்டுகளுக்குமான சாவி ஆட்சி அதிகாரம் மட்டுமே என்று அண்ணல் அம்பேத்கர் அறிவுறுத்தியதற்கு ஏற்ப என் அன்பு சொந்தங்கள், என்னிலும் இளைய என் தம்பி தங்கைகள், அறிவார்ந்த பெருமக்கள், நீங்கள் இந்த மைக்கு சின்னத்திலே வாக்கு செலுத்தி என் உயிர் தங்கை சீதா லட்சுமியை வெற்றி பெற செய்யுங்கள். என்னுடைய வெற்றி என் தங்கையின் வெற்றி அல்ல, நாம் தமிழர் கட்சியின் வெற்றி அல்ல, என் இனத்தின் வெற்றி, இந்த மண்ணின் மக்களின் மகத்தான வெற்றி. நன்றி, வணக்கம். நாம் தமிழர். இடியடா இடியடா இது நம் கொடியடா, இனிமேல் நாம் தானடா.